இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் மீஷோவில். வாங்கி 4 மாதம் ஆச்சு. பீரோலே தூங்கிட்டு ஜாலியாக தூங்க விடுவானேட்டு நீங்கள் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டேன். ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கண்ணாடி முன்னால் போய் நின்னாக்கா அந்த கண்ணாடி ஃபுல்லாக நான் மட்டும் தான் இருந்துடுறேன். ஏன்னு பார்த்தாக்கா அந்த அளவுக்கு வெயிட் ஏறிட்டே இருக்குது. போகிற போக பார்த்தாக்கா நம்ம வீட்டு டோர் கூட பத்தாதட்டுக்குது. அந்த அளவுக்கு வெயிட் போட்டுரும். கூடிய சீக்கிரம் டயட்டு ஃபாலோ பண்ணியே ஆகணும். நான் காலையில் வெத்தலை தீபம் போட்டது எல்லாமே அப்படியே இருந்துச்சு. எல்லாமே ஈவினிங் போல் தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். உடனே எடுக்கக்கூடாதுன்னுவாங்க. அதனால் ஈவினிங் வெளியே அப்படியே விட்டு வச்சுருந்தேன். எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு கூட்டக்கூடாது அப்படின்வாங்க. வெறும் துணியில எல்லாம் நான் துடைச்சி விட்டுட்டேன். சில பேருக்கு டவுட் இருக்கும் வெத்தலை என்ன பண்ணுறதுன்ட்டு. அதை ரீயூஸ் பண்ண முடியாது. அதனால சாமிக்கு நம்ம எந்த பொருள் யூஸ் பண்ணாலும் அதை தனியாக ஒரு கவரில் போட்டு ஒன்று ஆற்றுல விடணும், இல்லை கால் படாத இடத்துல போடணும். ஏன்னா குப்பையில் போடக்கூடாது. ஒரு சில பேர் தெரியாமல் குப்பையில் போடுவாங்க. ஏன்னா நானுமே ஒரு டைம் போட்டிருக்கேன். அது எங்கள் அக்காவுக்கு சொல்லி எங்கள் அக்கா திட்டினாங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதனால் தெரிஞ்சது உங்களுக்கு சொல்கிறேன். நைட்டுக்கு என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆளுக்கு சாப்பாடு இருந்துச்சு. இன்னும் 3 பேருக்கு இட்லி உப்புமா தான் செஞ்சேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.